வணக்கம், வெல்கம் டு அதிரன் சோம். இன்றைக்கி அதிரன் சோமில் ஒடிசாலேருந்து ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ வந்து பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டுக்கு போயிட்டு வந்தனால கொஞ்சம் நாளாக வீடியோ இல்லை. இப்போ வந்து அதிரன் வந்து மீன் பிடிக்கணும் அப்படின்னு கேட்டு ரொம்ப ராவடி பண்ணனால இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு குளத்துக்கு வந்து எங்கள் அப்பா கூட்டிகிட்டு போயிருந்தார். சும்மா அவனோட ஆசைக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக. இங்கே ஒடிசாவில் நிறைய குளங்கள் வந்து கிராமத்தில் நிறைய இருக்கும். அதில் வந்து பக்கத்தில் இருக்க ஒரு குளத்துக்கு வந்து நம்ம வந்திருந்தோம். இப்போ வந்து மீன் பிடிக்க மீன் தூண்டில வந்து எங்கள் அப்பா வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்காரு. அப்படியே பாருங்கள், இந்த சைட் பார்த்திங்கன்னா ருத்ரன் வந்து இந்த மரத்துலேருந்து இந்த பழத்தை வந்து எடுத்துகிட்ருக்கான். இந்த பழம் வந்து இங்கே ஒடிசாவில் சம்மர் டைமில் எல்லோரும் வந்து ஜூஸ் போட்டு குடிப்பாங்க. சந்தைகளில் அப்புறம் கடைகள்லாம் விற்பாங்க. இது நல்லா ஹார்டாக இருக்கும் வெளியே. உள்ளே இருக்க பல்ப்பில் தான் வந்து அந்த ஜூஸ் வந்து செய்வாங்க. இதோட பேர் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு அந்த பேர் வந்து தெரியல. இப்போ வந்து மீன் பிடிக்க வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. சின்ன சின்ன அந்த மண்புழுக்களை வந்து அந்த குக்கியில் சொருவி வந்து போட்டிருக்கு. இந்த குளத்துல வந்து மீன் இருக்கிற மாதிரி தெரியல. ட்ரை பண்ணி பார்த்தது. கொஞ்சம் டைம் வந்து ஈவினிங் டைமில் தான் போனனால சட்டுன்னு வந்து ஒரு 1 ஹவரில் வந்து இருட்டாக ஆரம்பிச்சிச்சு. பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப பெரிய குளம். ஒரு மினி ஏரி மாதிரியே இருக்கும். அழகாக இருந்தது. அன்னைக்கு இது வந்து சண்டே வந்து எடுத்தது. அன்றைக்கி வந்து ஆஃப்டர்நூன் வந்து மழை வந்திருந்தது. நல்ல சில்னஸாக இருந்தது. காற்று குளிரவே ஆரம்பிச்சிச்சு அந்த குளத்துக்கிட்ட. இப்போ நம்ம வந்து ஒரு கிராமத்து வழியாக வந்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி வீடுகள்லாம் வந்து அங்கே இருக்குது. பசுமையும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய வந்து அவங்க சிமெண்ட் பூசாத வீடுகள் வந்து நிறையா வச்சுருப்பாங்க. அப்படியே பாருங்கள், நான் சொன்னேன்ல இங்கே கிராமத்தில் நிறைய குளங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கொஞ்சம் தூரத்துக்கே வந்து குளங்கள் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பார்க் வந்து போயிட்டுருக்கோம். அந்த பார்க் போகிறதுக்குள்ளேயே நம்ம ஒரு 10லேருந்து 20 குளங்களை வந்து பார்த்துருக்கலாம். அந்த மாதிரி மக்களே வந்து அதை செய்கிறாங்க. அந்த மாதிரி நம்மளும் வந்து ஒடிசாவில் செய்கிற மாதிரி தமிழ்நாட்டிலையும் செஞ்சோம்னா நமக்கு தண்ணீர் வந்து தட்டுப்பாடு வந்து இருக்காது. இந்த மாதிரி பங்களாலாம் இந்த டைப்பில் இப்போ புதுசாக வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அந்த ஓல்டு மாடல் கொஞ்சம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அவங்களோட கல்ச்சரோட மிக்ஸ் பண்ணி. இப்போ பாருங்கள், இன்னொரு குளத்தை வந்து நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரியே பாருங்கள், இன்னும் கொஞ்சம் தூரத்தில் இன்னொரு குளம் வந்து இருக்குது. இப்போ அங்கே வந்து மீன் வந்து கிடைக்காதனால இவன் ரொம்ப கத்திகிட்டே இருந்தனால பக்கத்தில் இது வந்து நால்கோ டவுன்ஷிப், அதாவது அந்த அலுமினியம் கார்ப்பரேஷனோட டவுன்ஷிப். அங்கே இருக்க குவார்ட்டர்ஸு, அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் இதெல்லாம். இங்கே நிறைய வந்து உள்ளேயே பார்க் இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த பார்க் இது. இங்கே வந்து பசங்க கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாக்கிங்லாம் வந்து போயிட்டு வந்தோம். நம்ம அவுட் சைட் பீப்புளும் வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து நைட் டைம் வியூ. நல்ல லைட்டிங் எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் இவங்களுக்கு கிடைக்கும் இங்கே டவுன்ஷிப்பில். அப்புறம் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மேரிட் கப்புளுக்கு வந்து நியூலி மேரிட் கப்புளுக்கு ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருந்தது. அதுதான் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் அதிரன் சோமு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.